அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, இந்த கோடை காலத்தில் இந்த அடிக்கிற வெயிலையும் சமாளித்து நமக்கு அறுவடை தரக்கூடிய பூக்கள், காய்கறிகள் இதெல்லாம் நம்ம எப்படி பராமரித்து நம்ம நிறைய அறுவடைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவில் பார்க்கலாங்க. நான் என்னென்ன பராமரிப்புகள் கொடுக்குறேங்கிறது தான் இப்போ உங்கள் கூட பகிர போகிறேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்க்கலாம், சின்ன தட்டு இல்லைங்க, பெரிய தாம்பாளம் நிறைய நான் அறுவடைகள் எடுத்து தினமும் அறுவடைகள் வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரியான பராமரிப்புகள் கொடுக்கறதுனால எனக்கு இவ்வளோ அறுவடைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு முதல்ல இந்த கோடை காலத்தில் நிறைய பூக்கள் ஃபஸ்ட்டு பூக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை. அவங்களுக்கு இதுதான் சீசன், மல்லிகை, முல்லை இவங்களுக்கு. அதனால் அவங்கள நல்லா நேரடியான வெயிலில் உள்ள இடத்துல முதல்ல வச்சுட்டேன். அது முதல் வேலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் சீக்கிரம் நிழல் வர இடத்துக்கு தொட்டிகளை மாற்றினது இரண்டாவது வேலை. இதெல்லாம் ஏற்கனவே நான் சொன்னது தான். முக்கியமான வேலை என்ன அப்படின்னாங்க, மதியம் கண்டிப்பாக இந்த வேலையை தவறாதீங்க, அலுப்புப்படாதீங்க. அலுப்புப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைகள் பசுமை தன்மை இருக்காதுங்க. செடிகளுக்கு தண்ணீர் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் 2 டேப் வச்சுருக்கேன். டைரக்ட் வாட்டரும் இருக்குது, டேங்க் வாட்டரும் இருக்குது. நான் மோட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு டைரக்ட் வாட்டரு தெளித்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருப்பேங்க. அப்படி ஒரு வேளை உங்கள்கிட்ட டைரக்ட் வாட்ரு இல்லை, டேங்க் வாட்ரு தான் இருக்குன்னா, தயவு செஞ்சு சூடான தண்ணீரை மதிய நேரத்தில் நீங்கள் ஊற்றுறது ரொம்ப வேஸ்ட்டுங்க. அதுமாரி செய்ய வேண்டாம். அப்படி இல்லை, டேங்க் வாட்டர் மட்டும்தான் இருக்குன்னா, காலையிலேயே ஒரு நிழல் பகுதியில் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. அதை தெளித்து மட்டும் விடுங்க இலைகள் மேலே. கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இலைகள் மேலே தெளித்து விடுங்க. இதே போல் நம்ம பண்ணுறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இலைகளில் அந்த சோர்வு போகுங்க. வெயிலே நிற்கும்போது இலைகள்லாம் சோர்வாயிடும். அந்த சோர்வு தன்மை நீங்கும். இலைகள் பழுத்து கொட்டுறது நின்றுடுங்க. மெயினாக இன்னொரு சூப்பரான ஒரு ரிசல்ட் என்னென்னாங்க, மாவு பூச்சிகள் தொல்லை நிறையா இருக்கும் இந்த கோடை காலத்தில். இந்த வெயில் நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதுட்டுங்க அது எல்லாமே கொட்டிடும். அந்த தொல்லை இருக்காதுங்க. இந்த வேலையை கண்டிப்பாக செய்யுங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் இதை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி பராமரிப்புகள் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ அறுவடைகள் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குங்க. நீலக்கொத்து கத்திரிலாம் என்ன சொல்கிறது, மழைக்காலம் வெயில் காலம் எல்லா நாளும் உங்கள் அறுவடை கொடுத்துட்ருக்காங்கங்க. கொடி காய்கறிகள் தாங்க காஞ்சிருச்சு. ஆனால் செடி வகையில் உள்ள இந்த செடி மொச்சை, செடி அவரை இதெல்லாம் நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்கு. கீரைகள்லாம் நல்லாவே நான் எடுத்துக்கிட்டே இருக்கேங்க. கிள்ள மறுபடியும் தழைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு செம்பருத்தி இலைங்க, எவ்வளோ வெற்றிலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் வெற்றிலை எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த வெயில் காலத்துலேயும் இலைகள் மேலே மதியத்துலேயும் நான் தண்ணீர் தெளிக்கிறது தாங்க இதுக்கு காரணம். ரோஜாக்கள்லாம் நல்லா பெரிய மொட்டுகளாக வரதெல்லாம் நல்லா வெயிலை தாங்கி பூத்துட்ருக்குதுங்க. இதே மாதிரி தான் நான் பராமரிப்புகள் கொடுத்துட்ருக்குறேன். இன்னைக்குள்ள அறுவடை பாருங்கள், எவ்வளோ அழகழகான பூக்கள் பார்த்திங்களா. ரோஜா பூக்கள் இருக்குது, செம்பருத்தி பூக்கள், சங்கு பூக்கள், அரளி பூக்கள், ஒரே ஒரு டிசம்பர் பூ கூட இன்றைக்கி இருந்துச்சுங்க. இது எல்லாமே இன்றைக்கி நான் அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இதே போல் கோடைக்கால பராமரிப்புகளை கொடுங்க. வெயில் நேரத்துலையும் நம்ம மாடித்தோட்டம் அறுவடைகள் கொடுத்துட்ருக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் குபேரமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.